ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் தமிழ் ஆட்டோமேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ். ஸோ அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுவும் இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு எப்படி பண்ணணும், ரியல் டேட்டா டைப்புக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது பார்க்காதவங்க அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பேரிசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு அவுட்புட் ஆன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி கம்பேரிசன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கம்பேரிசன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கம்பேரிசன்ஸ் ஓகேங்களா? இங்கே வந்து நான் ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா லெஸ் தென் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லைனா ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? கம்பேரிசன்ஸ்க்கு. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் பார்த்துடலாம். கிரேட்டர் தென்னா ஒரு 2 வேல்யூ இருக்கும். 2 வேல்யூவில் இது கிரேட்டர் தென்னா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? கிரேட்டர் தெனுக்கு சிம்பிள் வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் தான். ஸோ ஓகேங்களா? கிரேட்டர் தென் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு D0ன்ட்டு ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிறேன். அந்த D0வில் ஒரு வேல்யூ நான் மூவ் பண்ணி அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டோடு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வந்து K5ன்னு நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது நான் யூஸ் பண்ணேன்னா ஓகே கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த D0 கிரேட்டர் தென் K5 அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இது இப்படி வந்துச்சு அப்படின்னா, கிரேட்டர் தென்னா இருந்துச்சு அப்படின்னா, D0வில் இருக்க வேல்யூ வந்து K5 விட, அதாவது 5ங்கிற வேல்யூவை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு Y0ங்கிற அவுட்புட் வந்து ஆன் பண்ண வரேன். ஓகேங்களா? இது வந்து கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் யூஸ் பண்ணலாம். இதில் லெஸ் தென் யூஸ் பண்ணி D0 வந்து K5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா Y1 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து லெஸ் தென். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? சேம் D0 இது வந்து K10ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்துச்சுன்னா Y2ங்கிற அவுட்புட் ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து D0வோட சேம் K10 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து Y3ங்கிற அவுட்புட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டுன்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஈக்குவல் டு வந்து D0 K5ன்னு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கம்பேரிசன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கம்பைல் பண்ணி நம்ம சிமுலேஷனில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, எடுத்தோன்னே நமக்கு 2 அவுட்புட் ஆனில் இருக்குது. எதனால் ஆனில் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்று வந்து Y1 வந்து ஆனில் இருக்குது. ஏன் அப்படின்னா, D0வில் இனிஷியலாக நம்ம 0ங்கிற வேல்யூ இருக்குது. K5 அதாவது 5ஐ விட 0 வந்து கம்மி. ஸோ லெஸ் தென் ஆப்ரேஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது ஆனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அதுவும் K10ஓட, அதாவது 10ங்கிற வேல்யூ விட 0 கம்மி தானே. ஸோ அதனால் நமக்கு இந்த அவுட்புட்டும் ஆனில் இருக்குது. மற்றதெல்லாம் ஏன் ஆனில் இல்லை அப்படின்னா, 0வை விட 5 வந்து அதிகம். ஓகேங்களா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 5ஐ விட 0 எப்போ அதிகமாக வருதோ அப்போ தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆகும். ஸோ அதை எப்படி செக் பண்ணலான்னா, D0க்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ச் விண்டோவுக்கு போயிடலாம். வாட்ச் விண்டோவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அட்ரஸ் D0. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் 5ன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து அப் டு 4 வரைக்கும் பிரச்சனை இல்லை, 5மே பிரச்சனை இல்லை தான். ஓகேங்களா? 4ன்னு கொடுத்துட்டேன். 4 கிரேட்டர் தென் 5 அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 5ன்னு கொடுத்தாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. பார்த்தீங்களா? 5ன்னு கொடுத்தாலும், ஏன்னா கிரேட்டர் தென் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு வந்து கொடுக்கல. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நம்ம கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் கிரேட்டர் தென் மட்டும் இருக்கிறதுனால 5 வந்து இந்த 5 விட அதிகமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது வந்து ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதனால் இது வந்து ஆகாது. 6ன்னு கொடுக்கும்போது இந்த Y0ங்கிறது
அவுட்புட் வந்து ஆன் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இல்லைங்களா? ஏன்னா 6 வந்து 5 விட அதிகங்கிறதுனால நமக்கு Y0 ஆன் ஆகுது. ஸோ இதுதான் கம்பேரிசன் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் தெனுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டே பார்த்தோம், இனிஷியலாகவே அது ஆணுச்சு. 5 கொடுத்தாலும் ஆகாது. ஏன் அப்படின்னா 5 விட இந்த 5 வந்து கம்மியாக அப்படின்னா இல்லை, ஏன்னா ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதனால் 4ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி Y1ங்கிற அவுட்புட் ஆன் ஆகும். ஸோ இது வந்து இதுதான் இந்த ரெண்டு தான் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்ப்போம். அதுக்கும் D0 தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து 10ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ 10ஓட கம்பேர் பண்ணும்போது 9 கொடுத்து பார்ப்போம். 9 ஆகலை. 11 கொடுத்தா நமக்கு ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா 10 விட 11 அதிகம். ஆனால் நம்ம 10 கொடுப்போம். 10 கொடுத்தாலும் நமக்கு ஆகணும், ஏன்னா நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 10 இல்லைன்னா 10க்கு மேலே, இந்த ரெண்டு கண்டிஷன், அதாவது 10ஆக இருக்கணும், இல்லை அப்படின்னா 10க்கு மேலேயா இருக்கணும். அதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு Y2ங்கிற அவுட்புட் ஆன் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே 10ன்னு கொடுத்ததுனால இப்படி இருக்குது. 11ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? அந்த இது ஓகேங்களா? 10 அல்லது அதுக்கு மேலே வரும்போது இது வந்து ஆன் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா 10 இல்லைன்னா அதுக்கும் கீழே. ஓகேங்களா? 10 இல்லைன்னா அதுக்கும் கீழே வரும்போது, அதாவது 0 to 10 வரைக்கும் வரும்போது நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி Y3 அவுட்புட்டு ஆன் ஆகும். அதுக்கு வந்து பார்ப்போம். 10ன்னு கொடுப்போம். 10 வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால ஓகே. 9ன்னு கொடுப்போம். அதுவும் ஓகே தான், ஏன்னா 10 இல்லைன்னா 10க்கு கீழே இருக்கிறது வந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், 5ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அவுட்புட் ஆன் ஆகும். 4ன்னு கொடுத்தாலோ இல்லை 0ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆகாது, 6ன்னு கொடுத்தாலும் ஆகாது. ஓகேங்களா? 5ன்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதுதான் கம்பேரிசன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு கம்பேரிசன்ஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மூவ் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ மூவ் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகேங்களா? தேங்க்யூ.